எல்லாரும் இயற்கை உணவுக்கு திரும்ப நினைக்கிறான். ஆனா அந்த இயற்கை உணவுல உற்பத்தியில மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப ஈடு கொடுக்க முடியல. அப்ப என்ன பண்றான், விதையை மரபணு மாத்துறான். 1 கிலோ கத்தரிக்காய் வாங்கினோம்னா 10 காய் கத்தரிக்காய் இருக்குது 1 கிலோக்குன்னா, அவன் அதை விளைய வைக்க தயாரா இல்ல. மரபணுவை மாத்தி ஒரே காயை 1 கிலோவா மாத்துறான். இப்ப தோட்டத்துல கத்தரிக்காய் விளைய வச்சிருப்போம், அதுல சிறப்பா பெருசா காய்க்கிற கத்தரிக்காயை பார்த்து அதை விதைக்கின்னு ஒரு துணியை கட்டி விட்டுருவோம், மறந்து கூட பறிக்க மாட்டோம். அந்த விதை வீரியமானதா அதை வச்சிருவோம். மிளகாயும் அப்படித்தான். அதே மாதிரி மாடு, நீ ஜல்லிக்கட்டு மாடு, இந்த கிடா சண்டை, சேவல் சண்டையெல்லாம் விடுறது எதுக்குன்னு நினைக்கிற? கிடாய மோத விட்ட பரம்பரை. ஏன் மோத விட்டான்? அது வேடிக்கை அல்ல, விளையாட்டல்ல. அதுல வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும், தோற்ற கிடாய் கரியாயிரும். அப்போ ஆடு மாடு கோழியில் கூட வீரத்தை கடத்தின பரம்பரையில் வந்த மரபு தமிழன் மரபு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.